நாங்க சித்தி ஸ்வீட் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொண்டு போய் கொடுங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல. அட என்ன சித்தி, எதுக்காக இப்ப அழுறீங்க? மகேஷை விட ஒரு நல்ல பையன் உங்க பொண்ணு கிடைப்பானா? நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அத்தையோட விரதத்தை உடைச்சிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க பாரு, எனக்கு ஒன்றும் அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை அவங்கள சமாதானப்படுத்துற அளவுக்கு. அதுக்காக தான் அப்படி பேசினேன், ஒண்ணுமே நடக்காத மாதிரி. கங்க்ராச்சுலேஷன் ஷாலினி, உன் நாத்தனாரோட கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் உன் தங்கச்சி புருஷனோட. என்ன உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, நீ என்ன அடிக்கடி கல்யாணம் கேன்சல் ஆகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? இது சாதாரணமான தலைவலி தான். இது கூட எனக்கு அதிகமா தலைவலியை தரல. ஆனா நீ பேசுறது எனக்கு வலிக்குது. உனக்கு என்னாச்சு ரவி? இப்பெல்லாம் ஏன் என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியல? ஆரம்பத்துல நீ தானே பவிக்கும் மகேஷ்க்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை எதிர்த்தவன். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு அன்னைக்கு நீ தான் என்கிட்ட சண்டை போட்ட. இன்னைக்கு உன்னோட முடிவையே நீ மீறிட்ட. எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ இப்படி எல்லாம் பண்ற? ஏன்னா நான் மாறிட்டேன். நான் அந்த பழைய ரவி இல்ல, நான் ஆர்வி, புது அவதாரம். இதுக்கு ஆச்சரியம் இல்ல, நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு பொண்டாட்டியும் இந்த புருஷன் எடுக்கிற முடிவுக்கு சந்தோஷப்படுவாங்க. உனக்கு உன் தங்கச்சி சைட்லயும் சந்தோஷம் இல்ல, என் சைட்லயும் சந்தோஷம் இல்ல. இங்க பாரு ஷாலினி, இது எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணன் நல்லபடியா வளர்க்கறத பவியை தவிர வேற யாரும் ஒழுங்கா பண்ண முடியாது. இருக்கா பாரு நிஷா, அவளுக்கு அவளை பத்தி ஒழுங்கா தெரியாது. அவ மகேஷ்க்கும் லாய்க்கு இல்ல, கிருஷ்ணுக்கும் லாய்க்கு இல்ல. அப்புறம் பவியோட மனசுல கிருஷ் மேல அன்பு இருக்கிற வரைக்கும் அவ யார் கூட சந்தோஷமா இருக்க மாட்டா. சோ இதை விட ஒரு நல்ல உறவு, இதை விட ஒரு நல்ல முடிவு வேற எதுவும் இருக்க முடியாது. என்ன இப்ப நீ சொல்ற விஷயம் சரியா தப்பான்னு எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அது நீ என் புருஷங்கிறதுனால இல்ல. யூனோ, நீ என் புருஷனா இல்லைன்னாலும் நான் நீ சொல்றதை ஏத்துக்குவேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ஏத்துக்குவேன். ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் ரவி. எங்க காதல் இருக்குமோ அங்க நம்பிக்கையும் இருக்கும்ல. ஐ லவ் யூ ரவி. நீ நீ என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? ஏன்னா என்னோட உறவு, உயிர் நீதான். ஷாலினி, நீ என்னோட அந்த அடையாளத்தை பத்தி கேட்டல,
நான் அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிட்டேன். அந்த அடையாளத்தை பத்தி இவகிட்ட இதுக்காக போய் சொன்னேன். நான் எதுக்கு இவ்வளவு ரிலாக்ஸ் பண்ணோம்? இவன் அந்த ரவியை தானே காதலிக்கிறா. எனக்கு எதுக்கு கஷ்டமா இருக்குன்னு புரியல. ஆனா இந்த ஷாலினி கொஞ்சம் நல்லவதான். ஆனா இந்த ரவி இருக்கானே, அம்மா மேத்ஸ்ல ஸ்டார். வாவ் சபாஷ். இந்த சாக்லேட். பாக்கி சப்ஜெக்ட்டுக்கு ஆனா கேவிட்டிஸ். ஆமா, உங்க கவலை சரியானது. இந்த மாதிரி உணவுகளால Smile more for a good day. ஸ்மைல் சிந்திடு. அட அம்பிகா, போதும் நிறுத்து. குழந்தைங்க மாதிரி அழுதுகிட்டு. எப்படிங்க முடியும்? இன்னைக்கு நான் என் பிள்ளைக்காக விரதம் இருக்கேன். அதுவும் அவன் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு. அது அவனாலேயே கெட்டு போச்சே. அதனால ஒருவேளை ரவிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அட அம்பிகா, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு என்ன ஆயிடும் நினைக்கிற நீ? நானும் அவனுக்காக விரதம் இருக்கான்ல. மாமா சொல்றது சரிதான் அத்தை. நல்ல வேலை நீயே வந்துட்டமா. நீயே இவளுக்கு எடுத்து சொல்லுமா. அத்தை, மாமாவும் விரதம் இருக்காருல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமா விரதம் இருந்தா அந்த கடவுள் ரவிக்கு நீண்ட ஆயுள கொடுக்க மாட்டாரா? ஆனா அவ எதுக்காக இப்படி செஞ்சான்? இங்க பாரு ஷாலினி, இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ரவி கண்டிப்பா ஏதோ சிக்கல்ல இருக்கான்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அவர் உங்க எதிரில தானே இருக்காரு. அப்புறம் அவருக்கு என்ன ஆக போகுது? நான் ஒத்துக்கிறேன், கொஞ்ச நாளா அவர் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ், வேற எதுவும் இல்ல அத்தை. அப்புறம் பவி மகேஷோட கல்யாணத்தை பத்தி சொல்லணும்னா, இதுல நம்ம கண்டிப்பா ரவி மேல நம்பிக்கை வச்சே ஆகணும். உங்களுக்கே தெரியும்ல அத்தை, ரவி என்ன முடிவெடுத்தாலும் அது குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். சரியா? ஏதோ பெரிய சிக்கல்ல இருந்து அவர் நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்க அத்தை. நான் அந்த பில்ல எழுதின மெசேஜ் கண்டிப்பா யாருக்கா கிடைச்சிருக்கோம். என்னை காப்பாத்த யாராவது வருவாங்க. ஒரு வாட்டி இங்க இருந்து வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கும் மூளை இருக்குன்னு என்கிட்ட காட்டுறியா? இந்த லெட்டரை எந்த புறா கழுத்துல கட்டி நீ அமுச்சு வச்சியோ அந்த புறாவை கழுத்தோட சேர்த்து நான் புடிச்சிட்டேன். நீ எதுக்கு எனக்கு வேலை மேல வேலை வைக்கிற? உனக்கு தெரியுமா, உன்னால நான் ஒரு செய்யக்கூடாத வேலைய செய்ய வேண்டியதா போச்சு. என்னோட கோவத்தை பூரா உன் மொத்த ஃபேமிலி மேலேயே காமிச்சிட்டேன். நீ அவங்களை என்ன பண்ண சொல்லு. உங்க அம்மா உனக்காக கஷ்டப்பட்டு விரதம் இருந்தாங்களா? அதுவும் உன்னோட நீண்ட ஆயுளுக்காக. நான் அந்த விரதத்தை கலைச்சிட்டேன். அதுல உன்னோட ஆயுள் கொஞ்சமா வீணா போச்சு. நீ ஏன் அந்த மாதிரி பண்ண? எதுக்கு? நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? நான் வில்லன் தான், அதுக்காக கெட்டது மட்டுமேவா செய்வேன்? நீங்க அப்படி நினைச்சா நான் என்ன செய்யறது? டேய், உன் குடும்பத்துக்கு இப்ப நான் ஒரு பெரிய நல்லது பண்ணிருக்கேன். உன் தங்கச்சி பவி இருக்கால, அவ கல்யாணத்தை நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்டா. மகேஷ் தான் மாப்பிள்ள. எனக்கு எதிராக நிறைய பேரு அப்ஜெக்ஷன்லாம் பண்ணாங்க. ஆனா நான் யாரு? அவங்க பண்ண அப்ஜெக்ஷனை ஓவர் ரூல் பண்ணிட்டேன். உருவத்துல நமக்கு ஒற்றுமை இருக்கிறதுனால எல்லாம் ஒற்றுமையா போச்சு. அந்த வீட்டுல ஜட்ஜே நான் தான். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா
அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதான் ஃபைனல். இன்னும் கேட்டா உனக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மித்திரன் ஒவ்வொன்னா பறிச்சுக்கிட்டே இருப்பான். நீ உன் குடும்பத்தை சந்தோஷமா பார்க்க விரும்புற, ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் அழ வச்சு பார்க்கணும். கல்யாணம் நடக்க போறது எங்கேயோ, ஆனா இங்க வீட்டுக்குள்ள சோகம் சூழ்ந்திருக்க போது. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? உனக்கு பகை இருந்தா என்கிட்ட மட்டும் காட்டு. வேணா என்ன பழி வாங்க. அவங்க என்ன பண்ணாங்க உன்னை? அவங்களையே தொலை பண்ணிட்டு இருக்க. காரணம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நான் சொன்னா நீ நம்புவியான்னு தெரியல. உன்னோட அன்பான ஃபேமிலி எனக்கு எந்த அளவுக்கு பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் யோசிச்சிருப்பேன். அவங்க உனக்கு அப்படி என்ன பண்ணாங்க சொல்லு. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்க? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். நான் உனக்கு ஃபுல் ஸ்டோரிய சொல்றேன். வெறும் மனுஷனா இருந்த நான் எப்படி சாத்தானா மாறினேன்னு சொல்றேன். ஆனா அதுக்குள்ள இல்ல, இவ்வளவு சீக்கிரமாலாம் சொல்ல மாட்டேன். முதல்ல நான் உன்னை துடிக்க வைப்பேன். ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி உன் ஒய்ஃப்க்கும் எனக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? எங்க 2 பேருக்கு நடுவுல புதுசா ஒரு லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கடா. அட, நேத்து ராத்திரி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதே அவதான்ற. இப்போ அப்படியே எங்க 2 பேருக்கும் நடுவுல அது இன்னும் நடக்கல. ஆனா சாப்பிடும் போது இல்ல, தொட்டுக்கிறதுக்கு அவ கையை தான் பிடிச்சேன். அவளுக்கு மேல அப்படி ஒரு லவ். அன்பா சாப்பாடு ஊட்டிட்டு என்கிட்ட இதையும் சொன்னான். அவளுக்கு என் மேல எக்கச்சக்கமா லவ் இருக்கான். ஏய், அவ உன்னை இல்லடா, அவ லவ் பண்றது என்னதான். அப்படியா? ஒருவேளை உன்னை காதலிச்சா எனக்கு எதுக்குப்பா சாப்பாடு ஊட்டி விடுறா? ஏன்னா உன் முகம் பாக்கிறதுக்கு என்ன மாதிரியா இருக்கு. அவ நீதான் நான் நினைச்சு ஏமாந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் வெறும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அவ ஏமாறத பார்த்து காதல் நினைச்சிட்டு இருக்க நீ. அவ உன்கிட்ட சொல்லிருக்கலாம், உன்னை லவ் பண்றேன்னு தெரியாம சொல்லிருப்பா. சொல்லி முடிச்ச உடனே உன் கண்ணை பார்த்திருப்பா. உன் கண்ணை பார்த்து கண்டிப்பா அவ சிரிச்சிருப்பா. ஆனா உன்னால உண்மையான லவ்வோட பார்க்க முடிஞ்சுதா? இல்ல, உன்னால அவளை என்னைக்கும் காதல் பார்வையில பார்க்கவே முடியாதுடா. உனக்கு என் முகம் வேணா கிடைச்சிருக்கலாம், ஆனா என் மனசு கிடைக்கவே கிடைக்காது. நான் ஷாலினிக்கு கொடுக்கிற அந்த உணர்வை உன்னால செத்தால கொடுக்க முடியாதுடா. இன்னைக்கு இல்லைனாலும் ஷாலினி என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாடா. நீ ரவி இல்லைன்னு தெரிஞ்சுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என் இடத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக என் காதலை எடுத்துக்க முடியுமா? 18 வருஷமா உயிரை கொடுத்து லவ் பண்ணிருக்கான் அவளை. நீ 18 ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்ன மாதிரி ஆக முடியாது. எனக்கு காதல் 2 வார்த்தையில வரதில்ல, 2 மனசுக்குள்ள இருந்து வரணும். 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ என் முகத்தை வச்சு இல்ல, என் உணர்வை வச்சா கண்டுபிடிச்சிருவா. நீ இந்த உலகத்துல நீ எங்க கொண்டு போய் வச்சாலும் சரி, என்னோட உறவை என்னை கொண்டு போய் அவகிட்ட சேர்க்கும். Shopping Saravana Brahmandamai Saravana Shopping Brahmandamai Jewelry Shopping Putta Pudusa Pudu Pudusa Adigalinge Kotti Kedukku டயலாக் எல்லாம் நல்லா இருக்கு ராஜா, ஆனா இங்க பேசுறவனுக்கு இல்ல, செய்யறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. இங்க ஜெயிச்சு நிக்கிறது யாருன்னு நினைக்கிற? என்கிட்ட உன்னோட எல்லாமே இருக்கு. உன்னோட வீடு, உன் காதல், உன் குடும்பம், உன் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமா என்கிட்ட. உன்கிட்ட இருக்குங்கிற நினைப்பு தான் இருக்கு உன்கிட்ட. உன்கிட்ட என் பணம் இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லை. உன்கிட்ட என் மொத்த குடும்பமே இருக்கலாம், ஆனா உனக்குன்னு ஒரு நாய் கூட இல்லை. இன்னைக்கு மனைவி உன் கூட இருக்கலாம், ஆனா உன்னை காதலிக்கிறதுக்கு உன்கிட்ட ஒருத்தர்
சரி நீ பதில் சொல்லு பார்க்கலாம். இந்த உலகத்துல உனக்கு யாராவது ஒருத்தர் கண்ணீர் விடுறதுக்கு இருக்காங்களா? உனக்காக துடிக்கிற ஒரு இதயத்தை காட்டு. யாராவது இருக்காங்களா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவங்க துடிக்கணும், அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அடுத்தவன் உழைப்புல குளிர்காய மட்டும்தான் தெரியும். டேய், காதல்ங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த தலையெழுத்துல இருக்காதுடா. உன்னால ஷாலினி என்னைக்கு அடையவே முடியாது. ஷாலினி எனக்காக பிறந்தவ, அவ எனக்காக மட்டும்தான் இருப்பா. அவ என்ன மட்டும்தான் காதலிக்கிறா. எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து சேருவா. சோ தோல்வி எனக்கு இல்ல, அந்த வார்த்தை உனக்கு மட்டும்தான் சொந்தம். உன் லவ் நினைச்சு நீ ரொம்ப கர்வப்படுறல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்குள்ள உன்னோட லவ் நான் எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். இது நிச்சயமா நடக்கும். அப்ப தெரிஞ்சுப்ப என்ன பத்தி. மகேஷ், மகேஷ் என்ன மன்னிச்சிடு. ஐம் so sorry. நான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒருவேளை இந்த ரவி உண்மையிலேயே உனக்கும் அந்த பவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன்? ரிலாக்ஸ் நிஷா, ரிலாக்ஸ். அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் ரவி கிட்ட பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப நீ வந்துட்டல்ல, எனக்கு வேற யாரும் வேண்டாம். ஐ லவ் யூ நிஷா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். என்னால இன்னொருத்தரை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? அப்புறம் இதை ஆர்வியும் நல்லா புரிஞ்சுப்பான். நிஷா, நம்ம காதல் உண்மையா இருந்தா ரவி கண்டிப்பா நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்புறம் நம்மளோட கஷ்டத்தை உணர்வான். சரியான ஆளா இருப்பான் போல இருக்கு இந்த ரவி. இந்த குடும்பத்துல இன்னும் எத்தனை பேரை குழப்பி வச்சிருக்கான்னு தெரியலையே. யார் சொன்னது? இல்ல யார் சொன்னாங்க காதல்னு வந்தா நான் மக்களை புரிஞ்சுப்பேன் அப்படி இப்படின்னு? இந்த காதலுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்கு இன்னைக்கு லவ்? என் தங்கச்சியை கட்டி விட்டு இந்த நிஷாவை கட்டிக்கிறேன்னு வாக்குறுதியா கொடுக்குற. அதுவும் உன்னை ஏற்கனவே விட்டுட்டு போனவகிட்ட. ஷாலினி, நான் உன்னோட பிரதர் இன் லா. நீயாவது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் நிஷாவை தான் காதலிக்கிறேன். காதல்? நிஷா உன்னை காதலிக்கிறாளா? அவ்வளவு காதல் இருந்தா உன்னையே விட்டு போனன்னு கேட்டியா? காதல் காதல்னு பேசிட்டு காலங்காத்தால கோர்ட்டு வாசல்ல நிப்பீங்க. அப்புறம் நீ எதுவும் பேசாம நிக்கிற? வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? ரவி, உனக்கே தெரியும் நான் ஆரம்பத்துல இருந்தே பவியோட சைடு தான். ஆனா இப்ப விஷயம் இவங்க ரெண்டு பேரோடது. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மட்டும் ஆகல. மகேஷ் நிஷாவை காதலிக்கிறாரு. இவங்களை பிரிக்கிறது எனக்கு சரின்னு தோணல. இவங்க ஏற்கனவே பிரிஞ்ச கேஸ் தாம்மா. நான் என்ன சொல்ல விட்டா பேசிட்டே போவியே. இன்னும் 4 நாள் தான். மகேஷ் மண்டபத்துல மாப்பிள்ளை கோலத்துல நிப்பான். அன்னைக்கு அவனுக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம். இது நிச்சயமா நடக்கும். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் பவியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரவி. நீ பாரு ஷாலினி, நீயாவது புரிஞ்சுக்கோ. யாரு ஒருத்தரை காதலிக்கிறாங்களோ அவங்களால அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்புறம் ரவி, நீயும் ஷாலினியை காதலிக்கிறல்ல, ஒருவேளை சேம் சிச்சுவேஷன் உனக்கும் ஏற்பட்டிருந்தா அப்ப நீயும் இப்படிதான் பண்ணுவியா? நான் சொன்னதுதான் கண்டிப்பா நடக்கும். இந்த ரவியும் ஷாலினி இப்படியா லவ் பண்ணுவாங்க? சொல்லி முடிச்ச உடனே 18 வருஷமா உயிரை உண்மையான லவ்வோட பார்க்க முடிஞ்சதா? சரி, நீ பதில் சொல்லுப்பா.
இந்த உலகம் இல்ல நான் யாராவது உணர்வேன் உனக்கு நீ யாராவது கொடுக்க முடியாது கண்ணீர் விடுறது முடியாது